151வது அஞ்சல் தினத்தை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அஞ்சல் திணைக்களங்கள், அஞ்சல் அலுவலகங்கள், உப அஞ்சல் அலுவலகங்களில் உலக அஞ்சல் தின நிகழ்வு இடம்பெற்றது. 151வது உலக அஞ்சல் தின நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அஞ்சல் அலுவலகத்தில் உதவி அஞ்சல் அத்தியட்சகர் ULM பைசர் தலைமையிலும், கிழக்கு மாகாண பிராந்திய நிர்வாக காரியாலயம் மற்றும் மட்டக்களப்பு அஞ்சல் அத்தியட்சகர் காரியாலயத்திலும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவ்வஞ்சல் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் ஆரம்ப நிகழ்வாக தேசிய மற்றும் அஞ்சல் கொடி ஏற்றப்பட்டு தேசிய அஞ்சல் கீதம் இசைக்கப்பட்டன. இதேவேளை அஞ்சல் திணைக்கள அனைத்து உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வலது கரத்தில் கருப்பு பட்டி அணிந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து 151வது அஞ்சல் தின நிகழ்வாக கேக் வெட்டி நிகழ்வு சிறப்பிக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வுகளில் உதவி பிரதம தபால் அதிபர் SG தினேஷ் மற்றும் தபால் அதிபர்கள், மேற்பார்வை உத்தியோகத்தர்கள், அனைத்து அஞ்சல் அலுவலக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 151வது அஞ்சல் தினம் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது. தேசிய நிகழ்வு பதுளையிலே நடைபெறுகின்றது. தொழிற்சங்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த தேசிய நிகழ்வை பகிஷ்கரித்திருக்கின்றோம். காரணம், அண்மையில் அஞ்சல் மாதிபதி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் ஊடகங்களுக்கு. அஞ்சல் திணைக்கள ஊழியர்கள், உத்தியோக ஊழியர்கள் களவாக மேலதிக நேரம் செய்கிறார்கள், ஓவர் டைம் செய்கிறார்கள் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே அது ஒரு பிழையான கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் யாரும் விரும்பி ஓவர் டைம் செய்வதில்லை. இந்த திணைக்களத்திலே உத்தியோகத்தர்கள் எடுத்துக்கொண்டால் 2000 அளவிலே வெற்றிடம் காணப்படுகின்றது. அதே போன்று சிறு பணியாளர்கள், அது யூனிஃபார்ம் ஸ்டாஃப் எடுத்துக்கொண்டாலும் அதிலே 2000 அளவிலே வெற்றிடம் காணப்படுகிறது. அந்த வெற்றிடங்களை கொண்டு அந்த வெற்றிடங்கள் காணப்படுகின்ற வேலைகளை நாங்கள் அன்றைய நாளிலே முடித்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவேதான் அந்த கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் இன்னொருவரின் கடமையை செய்துவிட்டுத்தான் அந்த வேலை நேரத்தை பெறுகின்றோம். அல்லது நாங்கள் கொழும்பிலே CME எடுத்துக்கொண்டால் அங்கே அவர்களுக்கு கோட்டா அடிப்படையிலே பல்க் ஓட்டி இருக்கின்றது. அந்த அவர்கள் கடமையை செய்த பின்னரே அந்த ஓட்டியை பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த நாங்கள் இவ்வாறு பெறுகின்ற ஓட்டி களவாக பெற்றுக் கொள்ளப்பட்டதல்ல. ஆகவேதான் அதற்கு அஞ்சல் மாதிரி அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் சகல தொழிற்சங்கங்களும், அஞ்சல் திணைக்களத்தின் சகல தொழிற்சங்கங்களும் இன்றைய தினம் கருப்பு பட்டி அணிந்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்கின்றோம். அதேவேளை இன்று நண்பகல் 12 மணி தொடக்கம் 1 மணி வரை கொழும்பிலே புயலிற்கு முன்னால் பிக்கெட்டிங் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்படும். அதேவேளை நாங்கள் மட்டக்களப்பு பிரதம அஞ்சல் அலுவலகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், நாங்கள் எந்த விதமான பணிப்பயிற்சியிலோ அல்லது பகல் நேரத்திலே நாங்கள் 12 மணிலிருந்து 1 மணி வரை நாங்கள் பிக்கெட்டிங் போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம். நாங்கள் பொதுமக்களுக்குரிய கடமைகளை தங்கு தடை என்று நாங்கள் மட்டக்களப்பிலே வழங்குவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாள் முழுவதும் நாங்கள் கடமையில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த கருப்பு பட்டி அணிந்து எங்களுடைய மட்டக்களப்பு அலுவலகத்திலே உள்ள உத்தியோக ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பட்டி அணிந்து கொண்டு எங்களது கடமைகளை நாங்கள் அஞ்சல் மாதிபதி கூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கருப்பு பட்டி அணிந்து கொண்டு எங்கள் கடமைகளை மேற்கொள்வோம்.